ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தீஸ். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நமக்கு கலசம் இல்லாமல் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணலாங்கிற பதிவை தான் இன்றைக்கி வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு தாம்பலத்தில் பச்சரிசி நிரப்பி அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபோட்டோ பிரதிஷ்டம் பண்ணிக்கலாம். இந்த ஆண்டு பார்த்தா வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அதாவது ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை ஆகும். இந்த நாளில் பார்த்தா பெருமாளுக்குரிய ஏகாதேசி துவாதேசி வருது. அதனோடு பார்த்தா பூராட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் பார்த்தா அனைத்து தெய்வங்களையும் அருளை பெறுவதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இருக்குது. சில பேருக்கு கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்காது. சில பேர் நோன்பே கடைப்பிடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. புதுசாக நோன்பு நாங்கள் எடுக்கலாமன்னா தாராளமாக எடுக்கலாம். கலசம் வைக்க ஆரம்பித்தாச்சுன்னா வருடந்தோறும் வைக்கணும். அப்படி இப்போ வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க. சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இதேமாரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது. அப்படியே மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லைனாலும் அகலில் விளக்கேற்றி அந்த ஒளியில் அம்பிகை இருப்பதாக ஐதீகம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா எல்லா பெண்மணிகளும் தெய்வத்தை அதிகமாக வழிபடக்கூடியவர்களாக இருக்காங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்மளும் நோன்பு இருக்கும், நம்மளுடைய கணவரோட ஆயுளும் நல்லபடியாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நாங்களும் பூஜை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் கண்ணாடி பூஜை முடித்த உடனே அம்பிகையோட முகத்தை அதில் காட்டணுங்கிறதுக்காக பூஜை அறையில் எப்போதுமே வச்சுருப்பேன். எல்லா சுவாமிக்கும் அலங்காரம் பண்ண இறுதியாக அந்த கண்ணாடி கோயிலெல்லாம் காட்டுவாங்க. அதனால அதே போல் நானும் என்னோடய பூஜை அறையில் அதுமாரி பயன்படுத்தியிருக்கேன். அம்பிகைக்குரிய நாணயம், சோழி, சங்கு, சக்கரம் வச்சுருக்கேன். இது கோமாதா பின்னாடி பின்புறத்தில் தான் அம்பிகை இருப்பதாக இருக்குது. அதனால் பின்புறம் நம்மளை நோக்கி வழிபடுற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொருள்லாம் இருந்தால்தான் பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இதை தவிர்த்து வாசனை பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த மாதிரி பொருளெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்த லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு பூஜை செஞ்சுக்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோன்பு இருந்ததில்லை, என்னால் சாப்பிடாம பட்னியால் இருந்தால் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம் காலைல 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க மாலை வேளை 6 மணிக்கு மேலே உகந்த நேரம் பூஜை பண்ணுறதுக்கு அப்பயே பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 சைடு மாயிலை ஃபோட்டோலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. 2 சைடு குத்து விளக்கு, சின்ன சின்ன குத்து விளக்கு இருந்தால் ஏற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 அகல் விளக்கே போதுமானது தான். நான் இன்றைக்கி பூஜைக்கு அகல் விளக்கு வச்சு தான் பயன்படுத்தியிருக்கேன். நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி பார்த்தா தாம்பூலம் அப்படின்னு சொல்லி தாம்பூலம்லாம் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே பூஜைகள் செய்வாங்க. நம்மளால் முடியலங்கிற வருத்தம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அம்பிகைகிட்ட என்னால் முடிஞ்சதை நான் இந்த வருடம் பண்ணிட்டேன். அடுத்த வருடம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்னுடைய இல்லத்தில் நீங்கள் இருந்து வாசம் செய்து செல்வ செழிப்பு செழித்தவங்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருடம் வரலட்சுமி நோன்பத்தை இதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைங்கிறது நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக லக்ஷ்மி அந்த நிலைமைக்கு நம்மளை நிச்சயமாக வைப்பாள். இப்போ நான் 2 தீபம் ஏற்றிக்கிட்டேன். இந்த பூஜை முடித்த உடனே பார்த்தா நான் நெகட்டிவ் தாட்ஸ் போன்னு சொல்லிட்டு இது நான் வெள்ளிக்கிழமைகளை பண்ண பூஜை தான். ரெகுலராக வெள்ளிக்கிழமை இப்படி தான் பூஜை பண்ணிக்கிட்டு தான் வரேன். லக்ஷ்மிக்கு தான் பண்ணுவேன். இதே போல் தான் பண்ணுறதா. இப்போ அகலில் 2 ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது அகலில் ஒன்று வச்சுக்கிட்டு அம்பிகைக்கு காலுக்கிட்ட ஒன்று வச்சுக்கணும். நம்ம பணம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக பச்சை கற்பூரம், ஏலக்காய்லாம் கண்டிப்பாக வைக்கணும். பணம் தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். அதில் அதே போல் வச்சுருக்கேன். அதை நான் வேறு பதிவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சூடம் நம்ம நார்மலாக பச்சை கற்பூரம் எரியாது. அதனால் சூடம் தனியாக வச்சுட்டு
சூடத்தை வந்து ஏற்றிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் நெய்வேத்தியம் பிரசாதமாக ஸ்வீட் வச்சுருக்கேன். இதெல்லாம் வைக்கணுமா அப்படின்னா வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் இருந்து ஒரு கிளாஸ் பால் வைங்க. அம்பிகை வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அன்பை மட்டும்தான். இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து தாலி சரடு மாற்றணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக மாற்றிக்கலாம். ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறோம். நோன்பு சரடு வந்து கட்டணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக கட்டிக்கலாம். இல்லை அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க அதை தவிர்த்திடலாம். ஒன்றும் வந்து அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தெய்வத்திற்கு முழுமையாக பூஜை பண்ணால் போதுமானதே. நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா பால், சர்க்கரை பொங்கல், இது மாதிரி ஸ்வீட்டு எது இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், பால், பாயசம், இதுமாரி லக்ஷ்மிக்கு பிடிச்ச வந்து பொருள்களெல்லாம் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தீபம் தூபம் காட்டி என்னுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வரலட்சுமி பார்த்தா அஷ்டலக்ஷ்மிகளோடு சேர்த்து 9 லக்ஷ்மிகளாக வந்து கருதப்படுறாங்க. இந்த பதிவும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரித்திஸ்ங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.